நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் குடல் எரிச்சலுக்கான மருத்துவம். குடல் ஏன் எரியுது? நேரத்துக்கு சாப்பிடலைன்னா உள்ள அப்படியே சுரப்பிகள் சுரந்து எரியும். அதிக அளவு பட்னி இருக்கிறதால குடல் எரியும். அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு குடல் எரியும். அதிகமாக புகையிலை போடுறவங்களுக்கு குடல் எரியும். அதிகமாக துரித உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு குடல் எரியும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதனால் அதை சரி செய்ய முடியாமல் ராத்திரியில் உருளுவாங்க. பகலில் வேலைக்கு போன இடத்துல வேலை செய்ய முடியாமல் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு முக்கிய மருந்தாக கொய்யா இலை, நாட்டு மாட்டு பால், வறுத்த முந்திரி பருப்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் எரிச்சல், நாம் பழக்க வழக்கங்கள், நம்ம உணவு நேரத்துக்கு சாப்பிடணும். நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு குடலில் புண்ணு வந்துடும். அதுவே பழக்கத்தில் தொடர்ந்து இருந்தாங்கனாக்கா அல்சர் புண்ணு வந்துடும். அந்த புண்ணு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆறாமல் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த எரிச்சல், அடி வயிற்றில் எரிச்சல், சுரப்பிகள் நம்மளுடைய உமிழ்நீர், உணவை செரிக்கிறதுக்கான சுரப்பிகள் சுரக்கிறப்போ நம்ம கரெக்டாக உணவு சாப்பிடாமல் இருந்தோம்னாக்கா நம்மளுடைய உமிழ்நீரே குடலை அரிச்சிரும், புண்ணாயிரும், அல்சர் புண்ணாக மாறிடும். அந்த வயிற்று எரிச்சல் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா அதை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கொய்யா இலை, அது கூட முந்திரி பருப்பு சாராக பால் விட்டு அரைச்சி கொஞ்சம் பால் கலந்து வச்சுருக்குறோம். இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா நாட்டு மாட்டு பால் கூட சேர்த்து கலந்துக்கிறலாம். ஒரு 50 மில்லி அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கிறணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கூட சேர்த்துக்கிறணும். குடல் புண்ணு சீக்கிரம் ஆறுறதுக்கு ஒரு ஈஸியான மருந்து, நம்ம உணவே மருந்து அப்படின்றதுல அடிவயிறு குடலை எரியுதுனாக்கா இதை தொடர்ந்து நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த குடல் எரிச்சல், புண்ணு ஆறிடுச்சுனாக்கா எரிச்சல் சரியாகிடும். குடல் எரிச்சலுக்கு கொய்யா இலை, நாட்டு மாட்டு பால், வறுத்த முந்திரி பருப்பு, தேன், இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்த மருந்து. இது அப்படியே குடித்தோம்னா உள்ளே போகும்போதே தெரியும், அப்படியே அந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு 7 நாளில் அந்த குடல் எரிச்சல் கண்டிப்பாக சரியாகும். குடல் எரிச்சலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.